இந்த தமிழில் எழுதாதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் எல்லாருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. வரும்போது ஒரு திருக்குறள் ஒப்பிக்கிறது, வணக்கம் சொல்கிறது, அப்புறம் இன்னும் அந்த ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்குது, இந்த உலகின் தொன்மையான தமிழ் மொழி தெரியவில்லையே என்று நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது. இந்த தமிழ் மக்களை வேஷம் போட்டு ஏமாற்றி எவ்வளோ நினைச்சாலும் முடியலேன்னு அதுக்கு வேணால் வெட்கப்படுங்க. இவன் சுயமரியாதையோட சூட்டோடையும் சொரணையோடையும் நம்ம போடுகின்ற அத்தனை நாடகத்தையும் இவன் நல்லா தெரிஞ்சுக்கிறான். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்துன்னு கொடுத்து அவன் கொடுத்த திருக்குறளை வச்சுக்கிட்டே அவனை நம்ம ஏமாற்ற ட்ரை பண்ணுறோம். அவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக வாழ்கின்ற மனிதர்கள் நின்று உங்கள் மேலே நீங்களே பரிதாபப்பட்டுங்க. இப்போ இவ்வளோ தூரம் தமிழுக்கு செஞ்சதா சொல்கிறார்ல, கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா கீழடி அறிக்கை மறுபடியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒன்று, இந்த எய்ம்ஸ் கட்டணம் கூட வரல. 2, 3வது, தமிழ்நாட்டிற்கு உண்டான எல்லாவற்றையும் கல்விக்கு உண்டான பணத்தை கூட தர்மேந்திர பிரதாப் யாதவ் நீங்கள் இதை ஒத்துக்கலைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு வெளிப்படையாக மிரட்டிட்டு இருக்காரு. நிர்மலா சீதாராமன் உள்பட. இவ்வளோ தூரம் வேண்டாம். இந்த ஒரிசாவில் தேர்தல் வந்தப்போ மோடி போய் என்ன பேசினார்? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற ரத்தன் பண்டாரில் இருக்கிற சாவியை ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் கொண்டு போய் தமிழ்நாட்டில் பதுக்கி வச்சுட்டாருன்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக காட்டினது மோடி. அதுக்கு பதிலே கிடைக்காம இருந்தது. 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் நீங்கள் போய் பாருங்கள், நவீன் பட்நாயக்குடைய ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் மூலமாக பாண்டியன் செய்த ஊழல்களை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு தனிப்படை போட்டிருக்காங்க. ஒடிசா பாஜக அரசாங்கம். ஆமாம், ஒடிசாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசாங்கம் பாண்டியன் மீது விசாரணை நடத்துவதற்கு என்று ஒரு தனிப்பட்ட அமைப்பை தொடங்கியிருக்காங்க. நீங்கள் நேராக போய் என்ன பண்ணுறீங்க? சாவியை திருடிட்டு போயிட்டான் தமிழ்நாட்டில்ன்றீங்க. பீகாருக்கு போய் என்ன பண்ணுறீங்க? திமுக அரசு பீகாரிகளை துன்புறுத்துகிறது, அடிக்குது, மிரட்டுன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு எதிரான வன்மத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அகில இந்திய அளவில் பரப்பிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடியும்.